இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், வடசென்னை மக்களை ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லை. இப்பொழுது இருக்கிற ஆட்சி தவிக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வடசென்னை மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையால் தினம் தினம் இறந்து கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்ற தமிழக அரசு நிரந்தரமாக கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கோரமண்டல ரசாயன தொழிற்சாலை ஒரு சில அதாவது கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் ஒரு சில அனுமதி வழங்காததால் எடுக்காததால் அந்த நிறுவனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு கோரமண்டல ரசாயன தொழிற்சாலை மீது தீவிர விசாரணை செய்து அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு என்று ஆராய்ந்து மக்களை காப்பாற்ற தவிக அரசு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் அவருக்கு நேரடியாக இந்த போராட்ட வாயிலாக தெரிவிப்பதற்காக தான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் தமிழக அரசு எங்களுடைய குரலை மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அப்ப பிரச்சனைகள் வந்தது. இப்ப அந்த ஊர் பகுதியில கொஞ்சம் அமைதி நிலவுது. இப்ப மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுதான். அதாவது அந்த ஊர்ல அமைத்திருந்தா அப்ப இருந்த அரசு என்ன பண்றாங்க, மக்களை பயமுறுத்தி அங்க இந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ண கோரமண்டல தொழிற்சாலை நிர்வாகம் அங்க இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளை வைத்து மக்களை கையூட்டு என்ற பேர்ல கொடுத்து என்ன பண்றாங்க, அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த கோரமண்டல ரசாயன தொழிற்சாலை மீது தப்பு இல்லைன்னா நீ ஏன் மக்களுக்கு நீ கையூட்டு அதிகமா கொடுக்குற, அங்க இருக்கிற ரவுடிசியா நீ கையூட்டு அதிகமா கொடுத்து ஆஃப் பண்ற, உங்க மேல தப்பு இல்லைல்ல, நீங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்க? இங்க கோரமண்டலம் கம்பெனி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க நிவாரணம் கொடுப்போம், இந்த ஸ்லோ பாய்சன் சொல்றாங்கல்ல, நிவாரணம் கொடுப்போம், எங்க கம்பெனியால பாதிக்கப்பட்டு நீங்க பாதி வயசுலயே உயிரை விடுங்க அப்படின்றதுதான் கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையுடைய எண்ணம். இதை இந்த கருத்து நாங்க சொல்ற பதிவு தமிழக அரசுக்கு காதுக்கு போகும்படி நீங்க மீடியா லெவல் மூலமா எடுத்து சென்றீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அனுமதி கோரும் சர்மசியன் அமோனியா ஆகிய நிறுவனத்தின் 800 உரைசாலையிலிருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது மற்றும் இச்சம்பவம் தேதியிட்ட கடிதத்தின் மூலம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சென்னை மண்டல அலுவலகம் சமர்ப்பித்த அறிக்கையை ஆய்வு செய்ததில் ரசாயன தொழிற்சாலை மீது நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை நடவடிக்கை 800 இயங்கி வரும் நடவடிக்கை மீனவ மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும் கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை மூட நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை தொழிற்சாலையை மூட நடவடிக்கை தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை மூட நடவடிக்கை உடனே நடவடிக்கை தமிழக அரசு மூட நடவடிக்கை மக்களை பாதிக்கும் உரம் தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மீன் வளத்தை அளிக்கும் கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை மூட நடவடிக்கை உடனே நடவடிக்கை தமிழக அரசு இந்த போராட்டம் மூலமாக தெரிந்து கொள்வோம் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த